சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி டபுள் எலிமினேஷன் இருந்தா யார் அந்த 2 போட்டியாளர்கள் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. போன வாரம் பெண்டிங்கை விட்டுருக்கக்கூடிய டெடிகேஷன் ரவுண்டுக்கான செகண்ட் பார்ட்டை இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதுல ஸ்ரேயா ஸ்ரீராம் உட்பட அபிஷேகம் மாதிரி பல போட்டியாளர்கள் இந்த வாரம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எமோஷனலாக பல விஷயம் நடக்குது. ஸ்ரேயா ஸ்ரீராம் ஒரு பாட்டை பாடி பயங்கரமாக அழுகிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஸ்டேஜுக்கு வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் அபிஷேகா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற பாட்டை பாடும்போது அவங்க அம்மா வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்து போய் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. ஒரு பக்கம் எமோஷனலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்படி போயிட்டு இருந்தாலும் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி மக்களோட ஓட்டு அடிப்படையில் மித்ரா வந்து இந்த ஷோவில் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. மித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். நல்லா தான் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு ரொம்ப கம்மியாக ஓட் போட்டதால அவங்க வெளியேறியிருக்காங்க. நடுவில் ஒரு வாரம் எலிமினேஷன் வைக்கல. அப்போ இந்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. பொதுவாகவே சரிகமபா லிட்டில் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் எலிமினேஷன் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் தான் ஒரு எலிமினேஷன் இருக்கும். அதுலேயும் ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி திடீர்னு டபுள் எலிமினேஷனோட வச்சிருவாங்க. சரிகமபா சீனியர் சீசன் 5ல சுலோஷனா அப்புறம் கௌஷிக் இவங்க 2 பேரும் கூட ஒரே வாரத்தில் ஒரே மேடையில் வெளியேறினாங்க. அதனால இந்த டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிறது ரியாலிட்டி ஷோவில் எப்பவும் நடக்கிற ஒன்று தான், எதிர்பார்ப்பு நடக்கிற ஒன்று தான். இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் மேலே ஆகுது. இது வரைக்கும் ஒரே ஒரு எலிமினேஷன் நடந்திருக்குது. மித்ரா வெளியே போயிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்களை கொஞ்சம் கொஞ்சம் வெளியேற்றணும் அப்படின்னா ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிக்கெட் ஃபினாலே வந்துடும். அடுத்து டாப் 5ல போகிறது, டாப் 10ல போகிறதுன்னு பிஸி ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே ஆட்களை குறைக்கணும் இல்லையா? 18-20 பேரை வச்சுலாம் ஃபினாலே வரைக்கும் போக முடியாது. அந்த ஒரு காரணத்தால் இந்த வாரம் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல டபுள் எலிமினேஷன் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை இந்த வாரம் எலிமினேஷன் வைக்கல அப்படின்னா இப்போ கூட போட்டியாளரில் ஒரு 3-4 பேரை டேஞ்சர் ஜோனில் தள்ளிட்டு அதுக்கு அடுத்த வாரம் எலிமினேஷன் வைக்கிறது வாய்ப்பு இருக்குதான். கண்டிப்பாக அபிஷேகா, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்களாம் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களாம் ஆஷிஷோட வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த வாரம் எந்த ஒரு போட்டியாளர் வெளியேறினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சாய் பல்லவி இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்ப அவங்களோட திருமணத்தை பற்றி அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. தென்னிந்திய நடிகர்லேயே ஒரு திறமையான நடிகளை வலம் வரக்கூடியவங்க தான் சாய் பல்லவி. இவங்க நடிப்பில் கடைசியாக அமரன் திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் 340 கோடி வசூல் செஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி, மணிரத்னம் இந்த திரைப்படம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் கூட சேர்ந்து தனுஷோட 55வது திரைப்படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாமல் பாலிவுட்டுக்கு போயிட்டு அமெரிக்காவோட பையனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக சாய் பல்லவி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க கிட்ட எப்போ திருமணம் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா இப்போதைக்கு திருமணம் கிடையாது, கண்டிப்பாக இல்லை, நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருமணத்தை பற்றி சாய் பல்லவி சொல்லிக்கூட இந்த விஷயம் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. திருமண வயசு ஆகியும் இப்போ வரைக்கும் அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மூலியமாக கன்ஃபார்ம் ஆன விஷயம் ரசிகர்களை பற்றி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.